சாப்பாடு நான் சாப்பிட்டேன். சாப்பிடுங்க. இந்த பழக்கத்தை எல்லாம் எல்லாமே கிடைக்கும். ஒரு நாளைக்கு 300-400 கிடைக்கும். பேரண்ட் வீடுங்கண்ணா அக்கறையில் சத்திக்கிட்டையா பேர் ராஜேஷா? ராஜா. நான் சத்தியமங்கலம் புளியம்பட்டி. வாங்கி கொடுக்கணும். வேலைக்கு போய் நம்ம கஷ்டப்படுறது அவங்ககிட்ட பேசுறதுனால நம்ம நம்மளுக்கு இதே போய் டெய்லியே வந்து ஒரு 500 கிடைக்கும். ஏன்னா ஆண்டவர் விட்ட வழி. உங்களுக்கு வயசானோம்னா உங்களுக்கு 68. இந்தாங்க இந்த வேகாத வெயிலில் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. பரவாயில்ல, 68 வயசு இவ்வளோ கஷ்டப்படுறது எனக்கு தண்ணி குடிக்கும். உங்கள் பையன் நல்லா 45,000 சம்பளம் வாங்குறா. நான் கண்டுக்கிறது இல்லை. என்ன பரவாயில்ல, இந்த வயசு நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு இது பண்ணுறீங்க. நீங்கள் நேர்மையாக சம்பாதிக்கணும்னு கஷ்டப்படுறீங்க. அதனால நீங்கள் கஷ்டப்படுறீங்க. கறியோட டிவி பார்க்குறாங்க. ஆனால் பெஸ்ட் அப்பா இன்னொன்று வீட்டுக்கார மாதிரி எதிர்பார்க்குறேன். பரவாயில்ல, நான் வீட்டுக்காரம்மா நல்லா பார்த்துக்கேன். நீங்கள் எந்த லைனில் அதிகமாக இருப்பீங்க? அடிக்கடிக்காக வந்து நான் பார்க்குறேன். நான் சரியாண்ணா டெய்லி வருவேன். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பிட வேண்டாம். தண்ணி ஒரு மாதிரி கஷ்டப்படுறதுல நான் நல்லா போட்டு வச்சுருக்கேன். நீ வீடியோ பார்த்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. புண்ணியம் போயிட்டாருண்ணா. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பாடு 10 பேருக்கு வாங்கி போடுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கோம். நீங்கள் அடுத்த கமெண்ட் என்ன பண்ணுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் பண்ணுறேன். ஓகே, போகலாமா?